பிரிட்டனோட ரோட்ல லாஸ்ட் இயர் அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு சில இடங்கள்ல தொடர்ச்சியாக நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்ல, 2025 இந்த உலகம் பூராகவும் அதிகமாக பேசப்பட்ட வார்த்தையாகவும் இந்த புலம்பெயர்ந்த வார்த்தை பதியப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் செய்யற சட்டவிரோதமான நடவடிக்கைகள், சட்டவிரோதமாக அரசாங்கத்தின் சலுகைகளை பயன்படுத்துறது, இதன் காரணமாக தான் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் மீதான வெறுப்பு நாட்டு மக்களிடையே பரவ ஸ்டார்ட் ஆகுச்சு. இது வெளிப்படையான உண்மை. அது மட்டும் இல்ல, 2025 ஒவ்வொரு புலம்பெயர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட நியூஸ்கள்லையும் என்ன சொன்னாங்க, நாட்டோட பல பிரச்சனைகளுக்கு இந்த காரணம் யாருன்னு பார்த்தா இந்த புலம்பெயர்ந்தவர்கள்னு பிரேம் பண்ணாங்க. ஸோ உதாரணமாக சொல்லணும்னா, பிரிட்டன் ஃபாரினர்ஸ் அவுட்னு சொன்னதாக இருக்கட்டும், யூரோப் போர்டர்ஸை க்ளோஸ் பண்ணதா இருக்கட்டும், அமெரிக்கா விதிச்ச சட்டங்கள், ட்ரம்போட ஆட்சியில ட்ரம்ப் விதிச்ச ஸ்ட்ரிக்டான டிசிஷன்ஸ், நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்களோ ஃபாரினர்ஸோ தேவையில்லைன்னு சொன்னதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே என்ன காரணம், அவர்கள் உருவாக்கின அந்த வெறுப்பு. ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில ஒரு கூட்டம், அதாவது இந்த ஈழத்தின் தமிழ் புலம்பெயர்ந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட சக்சஸ் எல்லா துறையிலையும் ஷோ பண்ணாங்க. பொருளாதாரமா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், லோவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க முக்கியம்னு அந்த நாட்டுக்கு உரைக்க சொன்ன. முதல்ல சொன்ன இந்த வெறுப்பு, ஒரு நாடு மாறலாம், அதோட தலைவர் மாறலாம், பட் அந்த மைண்ட் செட் எப்படி மாறிச்சு. அதாவது ஒரு காலத்துல ஆதரவு, இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் ஏன் இப்ப இதை வெறுக்குது? இதை சிம்பிளா ஹர்ட்னு சொல்ல முடியாது, இதை ஃபியர்னு சொல்லலாம். இந்த ஃபியர் எப்படி உருவாகுது? முதலாவது அரசியல் சுயலாபம். அரசியல்ல ஆட்சி கவிழ்ந்துரும் பயத்துல இதை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுவாங்க. வி வில் கண்ட்ரோல் மைக்ரேட்னு சொல்லும் போது அந்த நாட்டில் இருக்கிற ஒரிஜின் மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கும். ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன்னு, அவங்கள ஒரு சர்வியராக நினைப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கண்ட்ரோலிங் மைக்ரேட், இட்ஸ் அபவுட் வின்னிங் ஓட். அதாவது இந்த மக்களை நாங்கள் கட்டுப்படுத்தோம்னு சொல்லும் போது அதில் இருக்கிற ஒரிஜின் மக்களுக்கு அவங்க எங்களை காப்பாற்ற போறாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் எக்கனாமிக் ஃபியர். அதாவது இந்த ஜாப் இல்லாமல் போறதாக இருக்கட்டும், சலுகைகளை அவங்களுக்கு கிடைக்கிறது, அதாவது சலுகைகளை வேறு ஃபாரினர்ஸ், அதாவது இந்த புலம்பெயர்ந்த மைக்ரன்ஸ் பெற்றுக்கொள்றதா இருக்கட்டும், அடுத்து இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இதை இந்த லோக்கல்ஸ் விரும்புறதில்லை. இதுக்கு காரணம் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும் போது ஜாப் லாஸை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே பிளேம் பண்றதுக்கு ஒரு முகம் தேவை. அந்த முகம் தான் இந்த புலம்பெயர்ந்தவர்கள். மூணாவது விஷயம், மைனாரிட்டியா இருப்பாங்க, ரொம்ப சொற்பமா இருப்பாங்க. அதுக்கு பிறகு இவங்களோட வளர்ச்சி, இந்த மைனாரிட்டியோட வளர்ச்சி அந்த நாட்டில் என்ன செய்யும்னா லோக்கல்ஸுக்கு பயத்தை உருவாக்கும். ஸோ இதே மாதிரி வரலாற்றில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. நாசி யூதர்களை அழிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த நாசி ஏன் யூதர்களை அழிச்சாங்கன்னா அவங்களோட திறமையால. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த யூதர்கள் கொஞ்சம் அளவு இருந்தாங்க, ஆனால் அவங்களோட திறமையா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்க எல்லா துறைகளையுமே அவங்க பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணாங்க. சயின்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், லோவா இருக்கட்டும், லிட்ரஸியா இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே அவங்க பெஸ்ட். அவங்க போன இடம் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஈழத்தமிழர்களும் அவங்க நாடு விட்டு நாடு போனாலுமே அவங்களோட துறையில அவங்க சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க பெஸ்ட்னு எல்லா இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணாங்க. நாசி யூதர்களை அழிக்கும் போது முதலாவதாக என்ன செஞ்சாங்க, முதலாவது அவங்க டிரெக்டா அட்டாக் பண்ணல, வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க, ப்ரொபகண்டா உருவாக்குனாங்க, எக்ஸ்க்ளூஷனை உருவாக்கினாங்க. அதுக்கு பிறகுதான் அட்டாக் பண்ணாங்க. அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க, அவங்கள டோட்டலா அழிச்சிடணும். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொண்டாரு 1939. பட் அவங்களால அழிக்க முடியல. ஏன்னா அவங்களால முடியுமா இருந்துச்சு, அவங்க சொற்பளவாக இருந்தாலும் அவங்களோட திறமைகளை அவங்கள வளர்த்துக்கொள்ள. இதே மாதிரி தான் வெட்ட வெட்ட வளரும் மரம் தான் இந்த ஈழத்தமிழர்கள். அவங்கள அழிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அவங்க போன இடம் எல்லாமே அவங்க சிறப்பாக மாறினாங்க. இந்த புலம்பெயர்ந்தோர்னு சொல்லப்படுறவங்க அவங்களோட உடைமைகள், உறவுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் சிதறி போய் இருக்கும்போது, இருந்தாலும் அவங்களோட திறமையை அவங்க நம்பி முன்னேறி இன்னைக்கு பல நாடுகளோட பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கால இருந்தாலும், யூரோப்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் இந்த புலம்பெயர்ந்தவர்களான ஈழத்தமிழர்கள் தன்னோட அடையாளத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க, கடுமையாக விடாமுயற்சி செஞ்சாங்க. அதாவது ஊர்ல ராஜா போல இருந்த ஒருத்தர், வாழ்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு யூரோப் நாட்டில் கிளீனிங் வேலை செஞ்சார். எதுக்காக? தனக்காகவும், தன்னோட குடும்பத்துக்காகவும், தன்னோட அடையாளத்தை காட்டணுன்றதுக்காகவும் அவரோட சொந்த கௌரவத்தை தூக்கி போட்டார். குளோபல் ஸ்டடிஸ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம்,
இலங்கை மக்களோட ஐக்கியூ, அதாவது சிந்தனை திறன் ஒப்பீட்டளவில் அதிகம். இதன் காரணமாக தான் என்னத்தான் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் சைலண்டா அவங்களுக்கான அடையாளத்தை அவங்க உருவாக்கினாங்க. இதற்கு அவங்க பவரா யூஸ் பண்ணது அவங்களோட இன்டெலிஜென்ஸை. அந்த இன்டெலிஜென்ஸை அவங்க எடியூகேஷனாக மாற்றினாங்க. இன்னைக்கும் ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ்ல தமிழ் பிள்ளைகளோட ஆதிக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொண்டே போகும். அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு இனத்தவர்கள் ரோட்ல போராடி கொண்டிருக்கும் போது இந்த தமிழ் பிள்ளைகள் தனக்கான அடையாளத்துக்காக, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் போராடி கொண்டிருந்தாங்க. மெடிசின், இன்ஜினியரிங், லோ, ரிசர்ச் என்ற எல்லா துறையிலையும் அவங்களோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போச்சு. இந்த பவரோட ரெக்கக்னிஷன் தான் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கௌரவிக்கப்படுறது. பிரித்தானியாவில் கொடுக்கப்பட்ட ரீசன்ட் டேஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த உயரிய விருதுகள் அது சலுகைக்காகவோ இவங்க புலம்பெயர்ந்தவர்களோ கொடுக்கப்படலை. இது எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு அவங்களோட ஒவ்வொருத்தர தகுதி, அவங்க கஷ்டப்பட்டதுக்காக. முதலாவது ப்ரொஃபசர் நிசான் கனகராஜா. ரீசன்ட் டேஸ்ல இந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கீங்க. சார் பட்டம் வழங்கப்பட்டுச்சு. எதுக்காக? ஹையர் எஜுகேஷன்ல ஒரு ஈக்குவாலிட்டியை உருவாக்குறதுக்காக. பிரித்தானியாவோட உயரிய விருதான சேர்ன்ற பட்டத்தை ஒரு ஈழ தமிழனுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது ப்ரொஃபசர் சார் சபாரட்னம் அருள்குமரன். ஸோ இவர் யூகே ஹெல்த் கேரை ரீடிஃபைன் பண்ண ஒரு டாக்டர். 2009 எலிசபெத் மகாராணியால இவருக்கு சார் பட்டம் வழங்கப்பட்டுச்சு. மூன்றாவது டாக்டர் சபேஷன் சிதம்பரநாதன். இவரும் ஒரு கண்டுபிடிப்பாளர். பேட்டரி இல்லாம ஒர்க் பண்ற டைம் ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று உருவாக்குறாரு. இதுக்காக அவர் டெக்னாலஜி பேஸ்ட் OB அவார்ட் வழங்கப்படுது. ஸோ இது சாம்பிள்ஸ், இது பிரிட்டன்ல இருந்த சாம்பிள்ஸ். ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா நாட்டிலையும் அவங்க இருக்கிற துறையை அவங்க டெவலப் பண்றாங்க. அவங்களுக்கான அடையாளத்தை அவங்க உருவாக்குனாங்க. இந்த ஒரு காரணம் மக்களோட மத்தியில பயத்தை உருவாக்குச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, யூரோப் நாடுகளோட பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத பெர்சன்டேஜா இந்த புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க. இது ரெண்டாவது மறுபடியும் பயத்தை உருவாக்குச்சு. ஸோ இந்த காரணங்களால இந்த புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது இந்த மக்களை அழிக்கவே முடியாம இருந்துச்சு. இன்னைக்கும் யூகேயோட ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ்ல 20% இந்த மைக்ரன்ஸ். இவங்களால தான் $2.5 பில்லியன் டெக்ஸா ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லை, லைக்கா குரூப்போட MNO. ஸோ பிரிட்டனோட எக்கனாமிக்ல பெர்சன்டேஜ் வைஸ் கண்ட்ரிபியூஷன் கொடுக்குது. thousands ஆஃப் ஜாப்ஸை கிரியேட் பண்றாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டெக்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்காங்க லைக்கா குரூப். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு நாளும் இந்த புலம்பெயர்ந்தோர் மைக்ரன்ஸோட வளர்ச்சி ஷோ அப் ஆகி கொண்டே இருக்கு. இதனால தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரியும், இந்த ஈழத்தமிழர்களது ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரியும் என்ன சொல்ல வருதுண்டா, நாங்க புலம்பெயர்ந்தவர்கள் இல்லை, இந்த நாட்டுக்கு சுமையாக இருப்பவர்களும் இல்லை, இந்த நாட்டை சுமந்து நாளுக்கு நாள் போராடி கொண்டிருக்கிறவங்க. ஐ எம் ARK, த ஸ்டோரி டெல்லர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப்.